எண்ணும் எழுத்தும். அனைவருக்கும் வணக்கம். கட்டகம் 8 தகவல்களை செயலாக்குவேன். இக்கட்டகத்தை கற்பிக்கும்போது மலர்நிலை மாணவர்களுக்கு ஒவ்வொரு செயல்பாட்டிலும் கொடுக்கப்பட்டுள்ள குறிப்பின் அடிப்படையில் எண்கள் சார்ந்த கருத்துக்களை வலுவூட்டி பயிற்சிநூல் பயிற்சிகளை மேற்கொள்ளச் செய்யணும் என்பது குறிப்பா கொடுக்கப்பட்டிருக்கு. முன் தயாரிப்பு. அரும்புநிலை மாணவர்களை தம் குடும்ப உறுப்பினர்களின் புகைப்படங்களை சேகரித்து குடும்ப மரம் போல் தயாரித்து ஒட்டி வரச் செய்யணும். செய்து மகிழ்வேன் 1. மலர்நிலை மாணவர்களுக்கு 3ஆம் கட்டகத்தில் உள்ள முதல் செயல்பாடான சமபங்கீடு மூலம் வகுத்தல் கூற்றுகள் உருவாக்குவதை நினைவுகூரச் செய்து பயிற்சிநூல் பயிற்சிகளை மேற்கொள்ளச் செய்யணும். படங்களை உருவாக்குதல், பாகங்களை பொருத்துதல். அரும்புநிலை மாணவர்களை பயிற்சிநூல் பக்க எண் 28 உள்ள பயிற்சியை மேற்கொள்ளச் செய்யணும். பிறகு மாணவர்களை 2 குழுக்களாக பிரித்து அவர்களுக்கு பிடித்தமான பொம்மை அல்லது பொருள்களை காண்பிக்கணும். மாணவர்கள் முன்னிலையில் அதன் பாகங்களை ஒவ்வொன்றாக பிரித்து காட்டணும். அதனைத் தொடர்ந்து 2 குழுவினர் முன்பும் அதே போன்ற பொம்மையை பிரித்து வைத்து அதனை மீண்டும் பொம்மையாக மாற்றுவதற்கான வழிமுறைகளை ஆசிரியர் கூற மாணவர்கள் அதன் பாகங்களை பொருத்தி பொம்மையாக மாற்றணும். நேர்கோட்டு குறிகள். நுழையும் முன் மொட்டுநிலை மாணவர்களை 2 குழுக்களாக பிரித்து பழங்கள், காய்கறிகள் என 2 துண்டு சீட்டுகளில் எழுதி குலுக்கிப் போட்டு குழுவிற்கு 1 சீட்டு வீதம் எடுக்கச் செய்யணும். பழங்கள் குழுவினர் ஆசிரியர் கூறும் குறிப்பிற்கேற்ப அட்டவணை பூர்த்தி செய்யணும். பிறகு அட்டவணையில் உள்ள தரவுகள் குறித்து எத்தனை பேருக்கு பலாப்பழம் பிடிக்கும், குறைவான நபர்களால் விரும்பப்படும் பழம் எது போன்ற பல்வேறு வினாக்களை எழுப்பி கலந்துரையாடலை மேற்கொள்ளணும். இதேபோன்று காய்கறிகள் குழுவிற்கும் விளையாட்டை தொடரணும். நன்றி.